சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பை நீங்க ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிடலாம். இன்னைக்கு நான் வச்ச இதே ஸ்டைலே மசாலா அரைச்சி வச்சு பாருங்க. எந்த மீனா இருந்தாலும் அவ்வளோ சுவையா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜிலேபி மீன் குழம்பு. அதுவும் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிள் தான், பட் பயங்கர டேஸ்டா இருக்கும். மீன் குழம்புனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அது நான் வைக்கிற இதே ஸ்டைல்லே செஞ்சீங்கன்னா மீன் குழம்பு அவ்வளோ ருசியா இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு 1.5 கிலோ ஜிலேபி மீன் எடுத்துருக்கேங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, பட் நாங்கள் ஜிலேபி மீன் தான் சொல்லுவோம். நீங்கள் எடுக்கிறது எந்த மீனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் செய்கிற மெத்தட்லேயே செய்யலாம். மீனை நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மீன் அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. நம்ம மீன் குழம்புக்கு ஸ்பெஷலாக மசாலாலாம் வதக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க இந்த ரெசிபி பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அதுலேயும் செய்யலாம். 3 டீஸ்பூன் முழு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இன்றைக்கி 1.5 கிலோ மீனுங்க. ஸோ நான் மீன் குழம்பு நிறையா வைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் போடுறேன். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இதோடையே 4 டீஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 வத்தல் இருக்கும். கொஞ்சம் காஷ்மீர் மிளகாயும் கொஞ்சம் நார்மல் மிளகாயும் போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகா போடும் போதும் காரம் வராது, பட் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இதோடையே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் கம்மியாக வச்சு இதை எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கலாங்க. நம்ம மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம வறுக்கிற மசாலா இதெல்லாம் வறுத்துட்டு இருக்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. சோம்பு விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. எல்லாமே நல்லா செவந்துருச்சு, வாசனையும் சூப்பராக அடிக்குது. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இது அப்படியே ஆறட்டுங்க. இப்போ திரும்பவும் இன்னொரு மசாலா வதக்கணுங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இஞ்சி மீடியம் சைஸ் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். 1 கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி எடுத்துருக்கேன். அதுவும் போட்டுடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இதை லேசாக செவக்கிற மாதிரி வதக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வதக்கணும் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதையும் சேர்த்து அரைக்கணும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்புக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். எல்லாமே நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் பழமாக 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுடலாம். இதோடையே ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. இந்த தக்காளி தோல் சுருங்குற வரைக்கும் வதக்கலாங்க. நான் அடுப்பணல் மீடியமாக வச்சு தான் வதக்கிட்டு இருக்கேன். இந்த தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். சும்மா ஒரு பேருக்கு தான் தேங்காய் போடணும், கொஞ்சமாக போடணும். நிறைய போட்டிங்கன்னா மதன்னு டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டுங்க. தக்காளியும் தோல் சுருங்கிடுச்சு. எல்லாமே இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக வறுத்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோடையே வெங்காயம் தக்காளி கூட நம்ம தேங்காய் போட்டோம் இல்லைங்களா, இந்த தேங்காய் பல்லும் இதிலே போட்டுடலாம். ஏன்னா தேங்காயை வெங்காயம் தக்காளியோடு அரைச்சிங்கன்னா அது மசியாது. தண்ணி ஊற்றாமல் இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதை இன்னும் நைஸாக விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. அடுத்த மசாலாவும் அரைச்சிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கண்டெல்லாம் ஆற வச்சோம் இல்லைங்களா, இப்போ அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இந்த மசாலாவும் அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. வாங்க இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். இதிலே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இதிலே வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 கைப்பிடி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். நம்ம மசாலா வதக்கும் போதும் போட்டால் இப்பயும் கொஞ்சம் போடணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பட் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும்.
இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுருங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 6 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதோடைய கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி போடுறது ஆப்ஷனல் தாங்க, ஜஸ்ட் அப்படியே ஒரு கலரி கொடுங்க, அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம மசாலாலாம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்து அரைச்ச மசாலா ஊற்றிடலாம். அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க, இல்லைன்னா மூஞ்சில் தெரிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வதக்கலாங்க. ஏற்கனவே நம்ம வறுத்தரைச்சது தான், இருந்தாலும் எண்ணெயிலே வதக்கும் போதும் நல்ல ருசி வரும். இந்த மசாலா 2 நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சிங்க. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். இப்போது 2வதாக வறுத்தரைச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த மீன் குழம்பை நீங்கள் 1 வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் டெய்லியும் சூடு பண்ணணும். சூடு பண்ண தான் ருசி கூடிக்கிட்டே போகும். இப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்து இன்னும் 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டுங்க. அடுப்பணல் கம்மியாகவே வச்சுக்கோங்க. மசாலாலாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சிக்கலாங்க. நல்லா மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு புளி எடுத்து 10 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 50 கிராம் இருக்கும். கொஞ்சம் புளி இதுக்கு அதிகமாக வேணும், ஏன்னா மீன் அதிகமாக இருக்குது, மசாலாலாம் அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த அளவு புளி ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த புளியை நல்லா கரைச்சாச்சு, அப்படியே வச்சிடலாம். 2 நிமிஷமாக நல்லா வதங்கிடுச்சிங்க. எண்ணெயும் பாருங்கள் கசினி மேலே வந்திருக்கு. இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியை அப்படியே நல்லா வடிகட்டிட்டு ஊற்றுங்க. நான் எப்பயுமே புளி தண்ணி கம்மியாக ஊற்றுங்கன்னு சொல்லுவேன், பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புளி அதிகமாக இருக்கணும். இப்போ அடுப்பணல் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். திரும்பவும் புளியில் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சி ஊற்றுறேன். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு மீன் குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுடுங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. ஆஹா, இப்பயே மீன் குழம்பு வாசடிக்குது. இப்போ நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இந்த அளவு கொதிச்ச போதும். இனிமேல் நம்ம மீன் போட்டுடலாம். இப்போது நம்ம களி வச்ச மீனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாங்க. நான் நல்லா பெருசாக தான் போட்டிருக்கேன். அடுப்பணல் ஃபுல்லாகவே இருக்கட்டும். ஜஸ்ட் இதை அப்படியே லேசாக உள்ளே தள்ளி ஒரே ஒரு கலரு மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கரண்டி போட்டு அப்படி இப்படிலாம் கிளறக்கூடாது, அவ்வளோதான். இந்த மீனுக்கு தகுந்த அளவு மசாலா போடும்போது தான் நல்லா இதில் உறிஞ்சிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. A few minutes later. மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. இப்போ அப்படியே லேசாக ஒரு தடவை கிளறி கொடுங்க. நான் மீன் போட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ண மாட்டேங்க, ஏன்னா மீன் உள்ள மசாலாவும் இறங்காது, அந்த மீனோட டேஸ்ட்டும் இந்த குழம்புல வராது. குறைஞ்சது 10 to 12 நிமிஷமாவது நம்ம இந்த குழம்புலையே நல்லா வேக விடணும். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. கம்மியான தீயிலே 10 நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இடையில 2 வாட்டி நீங்கள் லேசாக கிளறி கொடுங்க. 10 minutes later. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முன்ன இருந்ததை விட நல்லா சுண்டி இருக்கு பாருங்க. எண்ணெயும் நல்லா கசினி மேலே வந்துருச்சு. குழம்பும் நல்லா திக்காக இருக்கு. குழம்போட கலர் பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருந்தாலே மீனும் வந்துருச்சு, குழம்பும் பச்சை வாடை இல்லாமல் நல்லா சுண்டிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மேலே அப்படியே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் ஊற்றுனீங்கன்னா செம்ம வாசனையாக இருக்குங்க. இப்போது லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு கொத்தமல்லியெலாம் வேண்டாம். இப்போ இந்த எண்ணெய் கருவேப்பிலை எல்லாத்தையும் அப்படியே நல்லா பரவி கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சுட சுட சாதம், மணக்க மீன் குழம்பு. இன்னைக்கு ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு வச்சுருக்கோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. மீன் குழம்புலேயே நிறைய மெத்தட் இருக்குது, நம்ம சேனல்லேயும் இருக்குது. பட் இன்னைக்கு நான் வச்சு இதே ஸ்டைல்லே மசாலா அரைச்சி வச்சு பாருங்கள். எந்த மீனாக இருந்தாலும் அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ எப்பயும் செய்கிறத விட இதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் எக்ஸ்ட்ரா அரைச்சி ஊற்றியிருக்கேன். இதே ஸ்டைல்லே செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நான் சொன்ன அளவுகளோடையும் டிப்ஸுகளோடையும் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மீன் குழம்பு செம்மாசத்தெல்லாம் செஞ்சிடலாங்க. இன்றைக்கி மீனோட தலைலாம் நான் போடாமல் வச்சுருக்கேன். நீங்கள் தலையும் போட்டு வைக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நல்லா தேன் மாதிரி மீன் குழம்பு, சுட சுட சாதம், சொல்லணுமா என்ன, சாப்பிட்டு பார்த்துருவாங்க.
இந்த சீசனுக்கு இந்த மாதிரி சூடாக சாப்பிட்டா சும்மா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, மீன் குழம்பு தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த குழம்பை இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்றத விட நாளைக்கு, அதுக்கு அடுத்த நாள் இப்படி பழசு ஆய் சூடு பண்ணி சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்றினா மசாலா அதுதான் அவ்வளோ சுவையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மீனும் எடுத்துக்குவோம். அப்படி இதோடய வச்சுருவோம். சாப்பிட்றலாம். மீன் குழம்பு சாப்பிட சொல்லித்தரணுமா என்ன? ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.